Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 24/5/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரீஅலாட்மெண்ட் அல்லது அப்கிரேடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது ரீஅலாட்மெண்ட் அண்டு அப்கிரேடேஷன், ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறதும் அப்கிரேடேஷனுங்கிறதும் ஒரே மீனிங் தான். ஆல் இண்டியா கோட்டாவில் அப்கிரேடேஷன் சொல்லுவோம், ஸ்டேட் கோட்டாவில் ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டாலேயோ பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஓகேங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுக்கான ரேங்க் லிஸ்ட் வருது. ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம். சாய்ஸ் ஃபில் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் ஆல் இண்டியா கோட்டாக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஸ்டேட் கோட்டாக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இப்போது உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் எனக்கு ரவுண்ட் 1ல் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. ஓகேங்களா, இந்த கவர்மெண்ட் காலேஜில் நான் என்ன பண்ணுறேன், அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அலாட் ஆன காலேஜில் ரவுண்ட் 1ல் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது பல்வேறு காரணங்களுக்காக ரவுண்ட் 1ல் கிடச்ச அந்த கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. என்னென்ன காரணம், அது ரொம்ப லாங்காக இருக்குது, என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, என்னுடைய ட்ரீம் காலேஜ் அப்படிங்கிறது வேற ஒரு காலேஜாக இருக்குது. உதாரணத்துக்கு காலேஜ் நேமை ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நாகப்பட்டினத்தில் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு. நான் இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்கு, அதனால் ரவுண்ட் 1ல் எனக்கு கிடைச்ச காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரவுண்ட் 1ல் கிடைச்ச அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். திரும்பவும் ரவுண்டு 2ல் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரவுண்டு 2க்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன். இப்போ ரவுண்டு 2 எப்படிங்க சார் வேக்கண்ட் இருக்கும், ரவுண்ட் 1லேயே எல்லாருமே சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் எப்படி வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ரவுண்டு 1ல் ஒரு கேண்டிடேட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குது. இந்த கேண்டிடேட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு ஜிப்மர்லேயோ எய்ம்ஸ்லேயோ வேக்கண்ட் இருந்து இவர் அங்கே போயிடுறாரு. இவரை மாதிரியே நிறைய கேண்டிடேட் ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கு ஸ்டேட் கோட்டாலிருந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகிறாரு அப்படின்னா அவருடைய சீட்டு காலியாகும். அப்போது டாப்லேருந்து அப்படியே 1 by 1 காலியாகிட்டே வரும். ஓகேங்களா, இப்போ ரவுண்டு 2 ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த காலேஜ் எல்லாம் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருந்தது. இப்போ ரவுண்டு 2ல் எனக்கு அதை விட கொஞ்சம் பக்கத்தில் என்னுடைய மார்க்குக்கு, கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் நியர்பையில் கிடைக்குமோ டிஸ்டன்ஸ் வைஸில், அது திண்டுக்கல்லாக இருக்கலாம், இல்லை சேலமாக இருக்கலாம், தஞ்சாவூராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஅலாட்மெண்ட் இல்லைன்னா அப்கிரேடேஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் அந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். எப்படி, இப்போ ரவுண்டு 1ல் உதாரணத்துக்கு அதே எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இப்போ ரவுண்டு 1ல் எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா, ரவுண்டு 2ல் நான் திரும்பவும் கலந்துக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டாவில் நான் ஜிப்மர் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேருந்து ஜிப்மருக்கு போகலாம். இல்லை ரவுண்டு 1ல் எனக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா, ரவுண்டு 1ல்
எனக்கு வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. ஸோ நான் போய் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட் போடுறேன். ரீஅலாட்மெண்ட்டில் எனக்கு வந்து ஸ்டான்லிலேயோ இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயோ வேக்கன்சி இருந்தால் பரவாயில்ல, வேக்கன்சி இருந்தால் அங்கே கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா அந்த 2 காலேஜுக்கும் நான் வந்து ரீஅலாட்மெண்ட் போடுறேன். அப்போ ரீஅலாட்மெண்ட் போடும்போது எனக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை மட்டும் போடணும், இருக்கிற எல்லா காலேஜும் போடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ரவுண்ட் 1ல் நான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறேன் அப்படின்னா நான் போயிட்டு நீல்கிரிஸ்லேயோ நாகப்பட்டினத்துலேயோ வேக்கன்ட் இருக்குதுன்னு அங்கே போட்டேன்னா ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக செய்யணும். மாற்றி செஞ்சோம் அப்படின்னா மேலேருந்து கீழே போயிடுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வந்து ஸ்டான்லியில் இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டான்லியிலிருந்து எங்கே போகணும்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ ஜிப்மரோ எய்ம்ஸோ கிடைச்சா ரீஅலாட்மெண்ட் போடலாம். ஸ்டான்லி காலேஜில் இருக்கிறேன், நான் போயிட்டு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னா அங்கேருந்து ஒன்ஸ் எடுத்தாச்சு ரீஅலாட்மெண்ட்டில் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் போக முடியும். ரவுண்ட் 1ல் கிடைச்ச காலேஜ் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு போயிடும். ஸோ எனக்கு ரீஅலாட்மெண்ட்டில் கிடைச்ச காலேஜ் வேண்டாம், பழைய காலேஜுக்கே நான் போயிடுறேன் அப்படின்னா போக முடியாது. ஒன்ஸ் ரீஅலாட்மெண்ட் போட்டு உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா ரவுண்டு 2ல் எந்த காலேஜ் கிடைக்குதோ நீங்கள் அந்த காலேஜுக்கு தான் போக முடியும். திரும்பவும் எனக்கு ரவுண்டு 2ல் கிடைச்ச காலேஜ் வேண்டாம், ரவுண்டு 1க்கே நான் போயிடுறேன் அப்படின்னா அதற்கு ரூல்ஸில் இடம் இல்லை. ஓகேங்களா? சரி, அடுத்த கண்டிஷன் என்ன? ரவுண்டு 1ல் கவர்மெண்ட் காலேஜ் டு கவர்மெண்ட் காலேஜ் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு ரவுண்ட் 1ல் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வருஷம் வந்து 4.5 lakhs அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. அது போக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 4.5 lakhs பக்கம் வரும். 9 lakhs இருக்கிற ஒரு சீட்டு கிடைக்குது. இப்போது எனக்கு இது எக்கனாமிக்கலாகவும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. எனக்கு இப்போது கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குதா? 18,073 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைக்குதா அப்படின்னு ரவுண்டு 2னுடைய சீட் மேட்ரிக்ஸை பார்க்குறேன். இப்போ ரவுண்டு 1ல் கிடைச்ச செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் ரவுண்டு 1ல் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டு 2ல் ஏதாவது கவர்மெண்ட் காலேஜில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நான் ரீஅலாட்மெண்ட் போடுறேன். ரீஅலாட்மெண்ட் போட்டு அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜிலேருந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு அது வந்து ரவுண்ட் 1 அப்படிங்கிறது பிஎஸ்ஜியாக இருக்கலாம், கேஎம்சிஹெச்சாக இருக்கலாம். இந்த மாதிரியான காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், அந்த 2 காலேஜ் தான் இல்லை, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி. இப்போது ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ரவுண்டு 2ல் கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நான் வந்து சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு ரீஅலாட்மெண்ட் போடுறேன். ரீஅலாட்மெண்ட்டில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் போய் ரவுண்ட் 2 காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் வெறும் 18,073 ரூபாய் கட்டி நான் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா ரவுண்ட் 1ல் நான் கட்டின அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் கட்டின அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். காலேஜில் எக்ஸ்ட்ராவாக கட்டின அமௌண்ட்டை அவங்க வந்து 1 வீக் ஆர் 10 டேஸுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கேஸ் எப்படின்னா ரவுண்டு 1ல் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்குது. இப்போ 13.5 லட்சம் ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸு. இப்போது இதை விட ரவுண்டு 2ல் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது வேக்கன்சி இருக்குதான்னு பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4.5 lakhs கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸு ஒரு 4.5 லட்சம் ரூபா. இப்போ கணக்கு போட்டோம் அப்படின்னா இதுக்கு 9 lakhs தான். இதில் 13.5 lakhs ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வரும், கிட்டத்தட்ட ஒரு 18 lakhs வரும். அப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா டு செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலேருந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 lakhs பக்கம் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 18 lakhs வருது அப்படின்னா இதில் வந்து ஒரு 9 lakhs வரும். ஸோ ஃபீஸுக்காகவும் இல்லை ஒரு காலேஜுக்காகவும் ரீஅலாட்மெண்ட் போட்டு ரீஅலாட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜை நம்ம ரீஅலாட்மெண்ட்டில் எடுத்துக்கொள்ளலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ரீஅலாட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த சீட்டு உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும்
ரவுண்டு 1 சீட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், அது இன்னொருத்தருக்கு போயிடும். ரவுண்டு 2ல் உங்களுக்கு கிடைச்ச காலேஜுக்கு தான் நீங்கள் போகணும். அப்போ ரீஅலாட்மெண்ட் போடும்போது உங்களுக்கு எந்த கல்லூரி வேணுமோ அந்த கல்லூரியை மட்டுமே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ரவுண்டு 1ல் எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குது. இதில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கிட்டத்தட்ட 5,40,000 ரூபா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வரும். அதுவே நான் வந்து ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட்டில் பார்க்குறேன், சீட் மேட்ரிக்ஸில் 4.5 lakhs இருக்கிற மாதிரியான ஒரு காலேஜு கிடைக்குது. அப்போது இதை விட இதை கம்பேர் பண்ணும்போது 90,000 rupees சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி விட கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைச்சா பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரீஅலாட்மெண்ட் போட்டு ரவுண்டு 2ல் எனக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட்டு கிடச்சிதுன்னா அந்த சீட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரீஅலாட்மெண்ட்டு. அதே போல் ரவுண்டு 1ல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா இது கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் வரும். அதுவே ரவுண்டு 2ல் செல்ஃப் ஃபைனான்ஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிறோம் அப்படின்னா 13.5 lakhs ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வரும். அநேகமாக இது 15.4 lakhsன்னு நினைக்கிறேன். அப்போது இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் சேவ் ஆகுது. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலேருந்து ரவுண்ட் 2ல் செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சதுனாலும் நான் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன், ரீஅலாட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆப்ஷனையும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், ரவுண்டு 1ல் ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு கிடைக்குது, எடுத்துக்கிறேன். திரும்பவும் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ரவுண்டு 2ல் டீம்டு யூனிவர்சிட்டி ரவுண்டு 1ல் கிடைச்ச டீம்டு யூனிவர்சிட்டியை விட எனக்கு நியர்பையில் கிடைக்குது, டிஸ்டன்ஸ் வைஸில் பக்கமாக கிடைக்குது. இல்லை ஃபீஸ் வந்து இதை ரவுண்டு 1ல் கிடைச்ச காலேஜை விட ரவுண்ட் 2ல் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும், அதாவது அலாட்மெண்ட்டுக்கும் ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷனுக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னும் ஒரு சிலருக்கு ரவுண்டு 1ல் பிடிஎஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? பிடிஎஸில் ரவுண்டு 1ல் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டு 2ல் எம்பிபிஎஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த காரணத்துக்காகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஅலாட்மெண்ட் வாங்கலாம். இதுக்கு நான் ஸ்லைட் ரெடி பண்ணல, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிளிக் ஆச்சு, அதனால் சொல்கிறேன். ரவுண்டு 1ல் எனக்கு பிடிஎஸில் ஒரு சீட்டு கிடைக்குது, நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 2ல் எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குது, ஏன்னா பிடிஎஸை விட நான் எம்பிபிஎஸ் கிடைச்சா பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் ரவுண்டு 1 பிடிஎஸ் 2, ரவுண்டு 2 எம்பிபிஎஸ் அந்த மாதிரியான ரீஅலாட்மெண்ட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, அதே போல் ரவுண்டு 1ல் ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு கிடைக்குது, அதை நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆல் இண்டியா கோட்டாவில். இப்போ ரவுண்டு 2ல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாலேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ வேக்கன்சி இருக்குது. ஸோ எனக்கு ஃபீஸ் வைஸாக கம்பேர் பண்ணும்போதும் டிஸ்டன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரவுண்டு 1 விட ரவுண்டு 2 வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காரணத்துக்காகவும் நான் என்ன பண்ணிக்கலாம், ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். 2024 கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது 3 ரவுண்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் எடுத்துக்கலாம், ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதை விட ரவுண்டு 3லையும் அதே மாதிரி வேக்கன்சி இருக்குதுன்னா ரீஅலாட்மெண்ட் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு 2024 3 ரவுண்டு அலோவ் பண்ணாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் 2 ரவுண்டு அலோவ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீஅலாட்மெண்ட், அதாவது அப்கிரேடேஷனுடைய விதிமுறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.